கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை உபாகமம் 33ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தின் முன்பாகம். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் அவருடைய அன்பின் நிமித்தம் நம்மை பலப்படுத்த விரும்புகிறதை நான் காண்கிறேன். அப்போ இங்க அநாதி தேவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறப்போ அது ஆங்கிலத்துல இட்டர்னல் காட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தான் நமக்கு ஹைடிங் பிளேஸா இருக்கிறாராம். அப்போ இன்றைக்கு அவர் நமக்கு மறைவிடமாய், அடைக்கலமாய், புகலிடமாய் நான் இருக்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்படுகிறார். அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். He carries you in his armsனு சொல்லி வேதத்தில், ஆங்கில வேதாமத்தில் ஒரு மொழிபெயர்ப்பு அப்படியாய் சொல்லுகிறத நான் பார்க்கிறேன். அப்போது இன்றைக்கு நம்ம யார், ஒருவேளை நம்ம உதாரணமாக நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்கணுன்னா நம்ம யாரை தூக்கி சுமப்போம்? நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய பேர பிள்ளைகளை. மற்ற பிள்ளைகளை நம்ம தூக்குவோம், கொஞ்சுவோம். ஆனாலும் கூட தன்னுடைய பிள்ளைகளை எவ்வளோ அன்போடு கூட அரவணைத்து தூக்கி, அந்த பிள்ளைக்கு ஒரு கஷ்டம் ஏதோ கீழே விழுந்துருச்சுன்னா உடனே ஓடி போய் நம்ம தூக்குவோம். அதை எவ்வளோ தூரத்துக்கு நம்ம அதை பேம்பர் பண்ணி நம்ம பிள்ளைகளையோ பேர பிள்ளைகளோ அந்த அளவுக்கு நம்ம பிள்ளைகளை நேசித்து நம்முடைய கைகளில் நம்ம தூக்கி வைத்திருக்கிறோம். அதே போல் ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கு என்னுடைய கரத்தில் நான் உன்னைய தூக்கி வைத்திருக்கிறேன். அப்போது இது எதை வெளிப்படுத்துகிறதுனா அவருடைய இன்டிமேட் கேரையும் டெண்டர்னஸ், அந்த லவ்வையும் நமக்கு இன்னைக்கு என்ன செய்து அது வெளிப்படுத்துது. இப்படிப்பட்ட ஒரு தேவன் தான் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அதனால் நீங்கள் எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா அன்பிலே பயம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த தேவ அன்பை நம்ம எவ்வளோ தூரம் நம்ம தெரிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம இருதயங்களில் இருக்கிற பயங்கள் விலகும். இவ்வளோ தூரம் நம்ம நேசிக்கிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். நமக்கு கோட்டையாய், அரணாய், பாதுகாவலாய் ஒவ்வொரு நாளும் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு எதிராய் எந்த வல்லமைகளும் செயல்பட முடியாது, எந்த போராட்டங்களும் நம்மை மேற்கொள்ள முடியாது அப்படிங்கிறத இன்றைக்கு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 91:1-2 கூட நம்ம அதைத்தான் பார்க்கிறோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அப்போ இன்றைக்கு அவருடைய மறைவில் அவரையே நம்பி அவரையே நோக்கி பார்த்து கொண்டு நம்மை அவருடைய அடைக்கலத்துக்குள்ள, அவருடைய நிழலுக்குள்ள நம்ம வந்து சேர்ந்திருக்கிறோம். அந்த பிரசன்ஸ்குள்ள நம்ம இருக்கிறோம். அவருடைய ரத்தம் தெளிக்கப்படுகிற இடத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறபடியினால இன்றைக்கு நம்மையோ நம்முடைய குடும்பங்களையோ அச்சுறுத்துகிற எந்த சூழ்நிலைகளும் மேற்கொள்ள முடியாது. நம்ம பக்கத்திலேயே அந்த சூழ்நிலைகள் வர முடியாது என்பதை இன்றைக்கு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏசாயா 41:10 கூட நம்ம பார்க்கிறோம், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். மறுபடியும் ஆண்டவர் அதை தான் சொல்றாரு, நான் உன் கூடயே இருக்கிறேன், என் வலது கரத்தினால நான் உன்னைய தாங்குவேன். இந்த உலகத்துல யார் நம்மளை தாங்குறேன்னு சொன்னாலும் அவங்க பாதியில நம்மளை விட்டுட்டு போயிடுறதை எத்தனையோ சூழ்நிலைகள்ல பார்க்கிறோம். இன்றைக்கு உலகத்தை படைத்தவர், நம்மை சிருஷ்டித்தவர், அவர் சொல்றாரு, ஏன் வலது கரத்தினால நான் உன்னைய தாங்குவேன், நான் ஒரு நாளும் உன்னைய கீழே விட மாட்டேன், என் கையில இருக்கிறவங்கள ஒரு நாளும் ஒருவரும் பறித்து கொள்ள முடியாதுன்னு சொல்லி யோவான் சுவிசேஷத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்போ இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு தேவன் நம்ம கூட இருக்கிறபடியினால நீங்க ஒன்றை குறித்தும் நீங்க கலங்க வேண்டாம் என்று சொல்லி தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்படுகிறார். சங்கீத 46:7 கூட நம்ம பார்க்கிறோம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். இன்றைக்கு அவர் யார்? சேனைகளின் கர்த்தர். அவர்கிட்ட இருக்கிற சேனைகள் யாருக்கிட்டையும் இந்த உலகத்துல இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல் ஆர்மி அவர்கிட்ட இருக்குது. ஆர்மி ஆஃப் ஏஞ்சல்ஸ் அவர்கிட்ட இருக்கிறபடியினால இன்றைக்கு அத்தனை தூதர்களும் நம்முடைய பாதுகாப்புக்காக அவர் வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால அவர்தான் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறாரா. இன்றைக்கு இவ்வளோ தூரம் உயர்ந்த அடைக்கலமாய் அவருடைய கரத்துக்குள்ள நம்மை மூடி பாதுகாக்கிற ஒரு நல்ல தகப்பனாய் அவர் சொல்றார். ஏசாயால கூட ஒரு வசனத்துல, என் கரத்தின் நிழலினால் உன்னை மூடி மறைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவருடைய கரத்துக்குள்ள, அவருடைய நிழலுக்குள்ள இருக்கிற நம்மை எந்த வியாதியோ, எந்த பலவீனங்களோ, எந்த போராட்டங்களோ,
எந்த மனிதர்களோ நம்மை ஒரு நாளும் மேற்கொள்ள முடியாது அப்படிங்கிறத நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். அதனால இவ்வளோ தூரம் செய்த தேவன் அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அது கடைசியா நான் நினைக்கிறேன் அது தீர்க்க தரிசனமா இன்றைக்கு நமக்காக ஒவ்வொருவரோடும் கூட இடைப்படுகிறார். உபாகமம் 33:26 யெஷூரனுடைய தேவனைப் போல் ஒருவரும் இல்லை. அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார். அப்போ இன்றைக்கு நம்முடைய தேவனைப் போல ஒருவரும் இல்லை. உங்களுக்கு இன்றைக்கு என்ன சகாயம் வேணுமோ, என்ன ஹெல்ப் வேணுமோ, அதுக்காக அவர் எங்கிருந்து வர்றாராம்? வானங்கள்ல இருந்து அவர் இறங்கி வர்றாராம். அப்போ இன்றைக்கு அண்ட சராசரங்களை படைத்த தேவன் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு பர்சனலான காரியங்கள்ல அவர் இன்வால்வ் ஆகி நமக்கு சகாயமாய் அவர் வானங்களிலிருந்து இறங்கி மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேல அவர் ஏறி வருகிறாரா? நிச்சயமா உங்க வாழ்க்கையில எந்தெந்த காரியங்களை உங்களுக்கு சகாயம் வேணும், எனக்கு ஹெல்ப் வேணும், இந்த இடத்துல தேவன் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்தால் ஒழிய என் வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலை மாறாது அப்படின்னு சொல்லி எந்த காரியங்களை நீங்க நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்திற்காக அவர் இறங்கி எங்கிருந்து வர்றாரு? உங்களுக்கு சகாயமாய் வானங்கள்ல இருந்து ஆகாய மண்டலங்கள்ல இருந்தும் அவர் மாட்சிமையோடு ஏறி வருகிறார். நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில இந்த காரியங்களுக்காக அற்புதங்களுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த காரியங்களை அவர் செய்து முடிக்க போகிறார். உங்களுக்கு சகாயமாய் அவர் இறங்கி வருகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனை, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட வார்த்தையின்படி தகப்பனே, நீரே எங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறீரப்பா. உம்முடைய நித்திய புயங்கள் தான் எங்களுக்கு ஆதாரமா இருக்கிறதப்பா. அப்பா, உம்முடைய நீதியின் வலது கரத்தினால் எங்களை நித்தமும் நீர் தாங்குகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் அப்பா, ஒவ்வொரு நொடி பொழுதும் எங்கள் மேல கண்ணோக்கமாக இருக்கிற எங்கள் நல்ல தகப்பன் அப்பா, இன்றைக்கு இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்பா சகாயமாய் நீர் வானங்கள் மேலும் உம்முடைய மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களில் மேலும் நீர் ஏறி வருகிறீர் என்று சொல்லி நிச்சயமாய் நாங்கள் விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வரப்போகிற நாட்களில கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதங்களை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தையின்படி கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.